வணக்கம். நமது வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் நேயர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைய தினம் நமது விவசாயிகளின் விடிவெள்ளியாக ஆட்சி நடத்திய, தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடத்திய மரியாதைக்குரிய நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு வருகின்ற 17/1/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணி முதல் தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் சார்பாக, குறிப்பாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடைபெற இருக்கிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கடந்த 16 பிப்ரவரி 2017 அன்று தமிழ்நாட்டின் 21வது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நமது மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். தனது சாதுரியமான நடவடிக்கைகள் மற்றும் சாணக்கியத்தனமான செயல்பாடுகளால் சிறப்பான ஆட்சியையும் சிறப்பான நிர்வாகத்தையும் வழங்கியவர் எடப்பாடியார் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலேதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை விவசாயிகள் நலன் சார்ந்து அறிவித்தார். அதில் மிக முக்கியமாக நாம் கொண்டாடுவது, பாராட்டுவது குடிமராமத்து திட்டம். குடிமராமத்து திட்டம் மூலமாக தூர் வாரப்படாத ஏரிகள், குளங்கள், ஊரணிகள், குட்டைகள் தூர்வாரப்பட்டன. அப்படி தூர்வாரப்பட்டதன் விளைவாக நீர்பிடிப்பு நிலையங்களுடைய கொள்ளளவு அதிகரித்தது. அப்படி கொள்ளளவு அதிகரித்ததால் நிலத்தடி நீர் வேகமாக உயர்கின்ற வாய்ப்பு உருவாகியது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய 60 ஆண்டு கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி பணிகளுக்காக 1652 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த அணையை கட்டுகின்ற பணியை மிக சிறப்பாக செயல்படுத்தியவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் மாசுபடுவதில் இருந்து மீட்டெடுக்க ரூபாய் 11,250 கோடி ரூபாயை மதிப்பில் நடந்தாய் வாலி காவேரி என்னும் ஒரு அற்புதமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் தான் மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். விவசாயிகளுக்கு தடையில்லாமல் பயிர்க்கடன் கிடைக்கவும், உரங்கள் கிடைக்கவும் மற்றும் இடுபொருள்கள் என அனைத்தும் தாமதம் இல்லாமலும் தரமாகவும் வழங்கப்பட்டது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில். எல்லாவற்றுக்கும் மேலாக கழக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டம், அற்புதமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அப்படி பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், திடீர் மழை வெள்ளத்தால் இழப்பு ஏற்படும், மழை பெய்யாமல் காய்ந்து வறட்சியில் பிரச்சனை ஏற்படும். அப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் நிதி இழப்பை சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான அந்த திட்டமாக அந்த பயிர் காப்பீடு திட்டத்தை மிக அற்புதமாக செயல்படுத்திய அரசுதான் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு. அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அற்புதமான அந்த விவசாய கடன் ரத்து என்கிற திட்டத்தை அறிவித்தவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அப்படி எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலே மேட்டூர் அணையிலிருந்து காவிரி உபரி நீர் வெளியேறுவது வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்க வேண்டும் என்கின்ற தடுத்து அது விவசாயிகளுக்கு பயன்படுகின்ற வகையில காவிரி சரபங்கா நீரேற்று திட்டத்தை 565 கோடி ரூபாய் மூலம் அந்த திட்டத்தை துவக்கி சுமார் 100 ஏரிகள் அந்த நீர்ப்பாசனம் பெறுகின்ற அளவிலே அந்த திட்டத்திற்கு செயல்படுத்தியதற்காக நமது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தற்பொழுது பாராட்டு விழா கூட்டம் வருகின்ற 17/11/2024 ஞாயிறு மதியம் 2 மணிக்கு நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள காளிப்பட்டி என்கின்ற ஊரில் நடைபெறுகிறது. அன்றைய தினம் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் மிக சிறப்பாக இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து வருகின்றார்கள். அந்த சமயத்தில் நம்மை போன்ற ஒவ்வொரு தொண்டர்களும்
அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே பலன் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற நல்லாட்சி தமிழகத்தில் மீண்டும் தொடர்ந்து ஏற்பட நடைபெற 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய அயராது பாடுபடுவோம், உழைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2026 அமையட்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இது தம்பி தனியார் எடுத்துருவாங்க, இதை நாம பண்ணிக்காத. தமிழ்நாட்டில் இருக்கின்ற